வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோங்க. படப்படன்னு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்காக 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, இல்லை அதை விட சிறுசாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஈக்குவலாக தக்காளி போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்குங்க. ஒரு கட்டை நாட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. பூண்டு சில்வர் கடாய் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும், ஆனால் கைவிடாமல் வதக்கணும், ஏன்னா வெங்காயம் கருகிடும். இந்த அளவுக்கு வதங்கணுன்னா தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஆறுக்கு கறிவேப்பிலை, பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கணுன்னு கொஞ்சமாக தேங்காய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஆனால் தேங்காய் போட்டு அரைச்ச ஒரு டேஸ்ட்டு, போடாமல் அரைச்ச ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இதில் கொஞ்சமாக புளி, ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும், நிறைய போடக்கூடாது. தக்காளியோட புளிப்பு சுவை இருக்குதுங்க, அதனால் ரொம்ப சின்னதாக. அதே மாதிரி ஒரு சிட்டிகை சர்க்கரை. இந்த சர்க்கரை வந்து புளிப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க, டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்கும், போட்டு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணியாச்சுங்க. பச்சை புதினா தழை பாருங்கள், கொஞ்சமாக இந்த அளவுக்கு பச்சையாக போட்டுடணும். போட்டு இந்த சூட்டில் ஒரு கிளறிடணும். புதினா தழையை வதக்கக்கூடாதுங்க, பச்சையாக தான் போடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் புதினா தழை போடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க. சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி போட்டிங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி கிடைக்குங்க. இது தாளிக்க வேண்டியது இல்லைங்க, வேணுன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். இது தாளிக்காமல் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. மேலே பச்சையாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.